இங்க இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டிருக்கீங்க. அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்ல, பெரியவருக்கு சிலை இல்ல, பெத்த தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல, அதுக்கு சொந்த நிலத்துல ஒரு வேலி கட்டி பாதுகாப்பு வைக்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்காங்க. எத்தனை கோடியில ஒவ்வொருத்தரும் கடற்கரை சமாதி எங்கெங்க இது. இதுல பத்தாக்குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமைது. கார் ரேஸ் கொழுப்படுத்து, கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி வந்துடுவாங்க. நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்க இருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே? அங்க 900 கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து 900 கோடிக்கு கையெழுத்து. அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார், முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர், 908 கோடிக்கு பெனால்டி தண்டம். சுந்தரி ரந்தரி நிரந்தரின்னு வாடிட்டு 908 கோடி தண்டம். எப்ப அந்த காசு அவன்கிட்ட இருந்துட்டு போகுது, இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா. எங்கெல்லாம் ஒரு முதலாளி கார் ரேசி ஓட்டுற யாரு அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்த வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொடுத்த பணத்தின் பதவி திமிரல, நீ தரை கார் ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீங்க கவனிச்சிருக்கீங்க தம்பி. இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்களா சரிஞ்சு விழுந்திருக்கு. கோட்டையே விழுந்திருக்குது, குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு, ஆப்போசிட்ல அதுக்கு எழுத்த மாதிரி குடிசை இருக்கு. அதுக்கு பேர் என்ன, ஏதோ பெரிய நம்ம அம்மா அந்த சத்யவாணி முத்து இது சத்யா நகர்னு பேரு, சத்யவாணி முத்து அவங்க பேர்ல எழுத்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேர்ல ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேர்ல ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒளி பெருக்கில் இருக்கிற சத்தம் அங்க கேக்குது. அது நான் உயிர் ஊர்தி வந்து ஓங்கன்னு கத்திக்கிட்டு நகர முடியல. அவ்வளவு அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. இதுல இப்ப சோழாவரத்துல எல்லாம் அங்கே சரிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு. அங்க போப்பா நீ உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு. கார் பந்தயம், அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். நீ அதான் திரும்ப சொன்ன, நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா இருங்க, விளையாட்டு அமைச்சராயிடாது. நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்றோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்க தான் நடத்துறீங்க. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போதான ஒரு புதிய ஒன்று தோன்றும். இது ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெருமக்கள். நாம் ஒரு தாய் பிள்ளைகளா பிறந்தோம், ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்தோம், குழந்தைகளா இருக்கும்போது பெரியவங்களானோம், படிச்சோம், அண்ணனுக்கு திருமணம், இந்த குடும்பத்துக்குள்ள நெரிசலா இருக்கு, தனி ஒரு வீடு, அக்காவை கட்டி கொடுத்தோம், அவர் தனி வீடு, தங்கச்சியை கட்டி கொடுத்தோம், தனி வீடு, நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம், தனி வீடு. இப்படி தனித்தனி வீடுகளா வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம், அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம், தங்கச்சி பொண்ணுக்கு காது குத்து எல்லாரும் கூடுவோம். அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது, நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது, இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல தனித்தனி இயக்கங்களா இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய மக்கள் அரசியல் வலிமை பெற முடியும், விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். இங்கே தமிழரசன் என்பது தனி மனிதன் அல்ல, அது ஒரு இனத்தின் வரலாறு, எழுச்சியின் பெரும் குறியீடு. அன்னைக்கு பேச தயங்கினார்கள். அந்த காலகட்டத்தில் ஐயா தமிழ்நயன் வந்திருக்காங்க, என்னுடைய அண்ணன் புகழேந்தி வழக்கறிஞர் வந்திருக்கார்கள். அவர்கள் எல்லாம் தமிழரசனை பற்றி பேசி 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 கொண்டு போனார்கள். தீவிரவாதி, பயங்கரவாதி என்று பழி சுமத்திய தலைவர் பிரபாகரனையே இந்த நாட்டில் தலைவர் என்று நிறுவிவிட்ட நாம் பெரியவர் தமிழரசனையும் தாத்தா கலியபெருமாளையும் கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன? எளிதாக கொண்டு போகலாம். நீங்க ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் விடுதலையை சாத்தியமா என்று கேட்டார்கள். அதற்கு பெரும்பங்காற்றிய என்னுடைய அண்ணன் தடா சந்திரசேகர் அவர்கள், இன்னும் மூத்தவர் இல்ல, அன்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார்கள். இங்க பல பேர் அரசியல் போராட்டத்தில் கலந்துகிட்ட என்னுடைய தம்பி கவுதம் போன்றவர்களாம் இருக்கிறார்கள். அந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று சாத்தியப்பட்டு விட்டது. அதுபோல தமிழ் தேசியமெல்லாம் வெல்லுமா, இதெல்லாம் சாத்தியமா என்று எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை. என் உடன் பிறந்தவர்களே, தேவையிலிருந்தான் பிறக்கிறது. இந்த அரசியல்
கலியபெருமாள் தொடங்கி தமிழரசன் முன்னெடுத்து தலைவர் பிரபாகரன் பெருமெழுச்சியாக எடுத்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை என் உயிர் சொந்தங்களிடத்திலேயே நாங்கள் அந்த முடிவுக்கு விடுகிறோம். இங்கே தமிழ் தேசியம் தான் நீங்க ரொம்ப குழப்பிக்கிறாதீங்க. இது நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை, அவர்களுடைய நீர் உரிமை, நில உரிமை, காட்டு உரிமை, கனிம வளம், கடல் வளம் இவற்றை பாதுகாப்பது, பெண்ணிய உரிமை, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது. தமிழ் தேச அரசியல், தமிழ் தேச அரசியல், அவ்வளவுதான். இந்த திராவிட மாதிரி எங்களுக்கு குழப்பம்லாம் கிடையாது. ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது, ஒரு தடவை இனத்தின் பேருங்கிறது, அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது. திராவிடம் என்கிறது அன்னைக்கெல்லாம் சொல்றாரு, ஒரு திருமணம்ன்றாரு. திராவிடம்ங்கிறது கல்யாணம் தான். அதான் அது மாதிரி இப்ப நாம செய்ய வேண்டியது, தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல, அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனை போல துவக்கல்ல, தாத்தா கலியபெருமாளை போல துவக்கல்ல. எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எல்லாம். இவ்வளவுதான். நீங்க பேச்சளவுல இங்க சாதி ஒழிப்பு, சமூக விடுதலை, அது இப்ப பாத்தீங்கன்னா தன் சாதி தவிர பிற சாதியை ஒழிக்கிறது, இதான் இங்க சமூக விடுதலை. ஆனா கலியபெருமாளும் தமிழரசனும் கண்டது அதல்ல. இவர்களால் அந்த சமூக ஓர்மையை நிறைவேற்ற முடியவில்லை, ஆனால் நிறைவேற்றி காட்டியவன் அந்த நேரத்தில் நம்முடைய தலைவன் பிரபாகரன். நீங்க உயர் சாதிக்காரன் சுடுகாட்டின் வழியே தாழ்ந்த ஆதி தமிழ் குடிமகனினுடைய உடலை சுடுகாட்டோடு கொண்டு போக முடியல இங்க. ஆனால் அங்கே நீ பிரிகேடியராரு, சாதாரண வீரனாரு, எவனா இருந்தாலும் ஒரு விடுதலை புலி மறவன் மாவீர துயிரும் இல்லத்தில் ஒன்னா படுத்திருந்தான். அதுதான் பிரபாகரனுடைய சாதனை. இந்த நிலத்தில் விதைத்ததை அந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்டிய புரட்சியாளர் தலைவர் பிரபாகரன். நீ இந்த கோட்டுக்குள்ள, நாட்டுக்குள்ள, வெளியில என்னவா இரு, ஆனால் என்னுடைய இயக்கத்துக்குள்ள வந்தால் தமிழனாயிருங்கிறதா அவருடைய கோட்பாடு. அதை நிறைவேற்ற இந்த நிலத்தில் போராடிய புரட்சியாளர்கள் தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் என்பதை தம்பி தங்கிகள் மறந்து விடக்கூடாது. இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்ல, ஆனால் முன்வைத்த கோட்பாடும் கொள்கைகளும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து கடந்து போயிட முடியாது. எப்படி சிதைந்து அழிந்து கொண்டிருக்க தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேர் அழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வச்சிருந்தது. தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் விட்டு சென்ற வரலாற்று பெரும் பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள்